இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புதை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புதை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பாதுகாவலர் என்று சொன்னாலே நமக்கு பரிந்துரையாளராக இருக்கக்கூடியவர். இன்னும் சிறப்பாக புனித அந்தோனியாரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளிடம் நமக்காக அதிகமாக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய துன்ப வேளையில், நம்முடைய தீமையினுடைய பிடியில் நாம் இருக்கின்ற பொழுது, அதோடு கடவுளுடைய அந்த வாழ்வை விட்டுவிட்டு உலக காரியங்களிலே நாம் அதிக அக்கறை எடுத்து வாழ்கின்ற பொழுது, புனித அந்தோனியார் நம்மை கரம் பிடித்து மீண்டும் இறைவனிடம் திரும்ப செல்வதற்கே உதவி செய்கின்றார். அத்தகைய நிகழ்வைத்தான் நாம் திருவிழாவாக நவநாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அந்த அருளும் இறைவனுடைய பராமரிப்பும் நமக்கு நிரம்ப கிடைக்க, புனித அந்தோனியாருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோவர்க்கு
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறி தந்தையில் நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குவரே, நீர் என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குமவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீட்டிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தையில் இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலோத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாக சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன்.
இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையுறலை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வு அருளுமாறு மனிதர் அவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளேன். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்த நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளே. இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தே. அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உலக மக்கள் மீது எந்த அளவிற்கு இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிவிலியத்திலே 4 நற்செய்திகள் இருக்கிறது. மத்தேயு, மார்க், லூக்கா. இந்த 3 நற்செய்திகளுமே ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லப்படும். ஒத்தமை நற்செய்தி என்று சொன்னால் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்தது மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கும். அதே போன்று லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கும், மார்க்கு நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கும். இப்படி 3ம் ஒரே செய்திகளை உள்ளடக்கிய நற்செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த 3 நற்செய்திகளும் ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இதிலே சற்று வேறுபட்டு நிற்பது யோவான் நற்செய்தி. ஏனென்று சொன்னால், ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் யோவான் நற்செய்தியிலே மட்டும் காணப்படும். உதாரணமாக, கானாவூர் திருமணம் இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 10-11 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இது யோவான் நற்செய்தியிலே மட்டுமே இருக்கும், மற்ற நற்செய்திகளிலே இருக்காது. அதே போன்று மற்ற 3 நற்செய்திகளும்
கடவுளுடைய அன்பை மக்களுக்கு எடுத்து சொன்னாலும் யோவான் நற்செய்தியிலே இந்த கடவுளுடைய அன்பை இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். மற்ற 3 நற்செய்திகளிலே காணப்படாத ஒரு பகுதி எது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் விளக்கி சொல்லுவார். நான் தந்தையிடம் செல்கிறேன், அங்கு எதற்காக செல்கிறேன், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்ய செல்கிறேன். எனவே முதலிலே நான் செல்வேன், இரண்டாவதாக திரும்பவும் வந்து உங்களை நான் அழைத்து கொள்வேன். இதுதான் அந்த இத்தகைய பகுதிகள் எல்லாம் மற்ற அந்த ஒத்தமை நற்செய்திகளில் இருக்காது. இந்த யோவான் நற்செய்தியிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கும். யோவான் நற்செய்தியிலே அந்த 14வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவும் கடவுளுடைய அன்பும் பற்றி அங்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் போல அமைந்திருக்கும். கடவுள் கேள்வி கேட்பதைப் போல, அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்வதை போல. அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒவ்வொரு திருவிழா முடிந்த பிறகும், அது பங்கு ஆலயமாக இருக்கலாம் அல்லது கிளை கிராமமாக இருக்கலாம், எல்லா இடங்களிலுமே திருவிழாக்கள் கொண்டாடிய பிறகு பங்கு தந்தையை சந்தித்து தனிப்பட்ட முறையிலே பார்க்க செல்வார்கள். எதுக்காக பார்க்க போவாங்க? திருவிழா முடிச்சுட்டு பங்கு சாமியார் எதுக்கு பார்க்க போவாங்க? திருவிழா எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க, எங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்ன உடனே பங்கு தந்தை என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, நீங்களே எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, அதனால் இந்த வருஷம் திருவிழா இன்னும் சிறப்பாக செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவருக்கொருவர் தன்னுடைய நன்றியை, தன்னுடைய பாராட்டுக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அந்த இதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் மகிழ்ச்சி. திருவிழாவினுடைய அடையாளம் மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சியாக இந்த திருவிழா முடிந்திருக்கிறது. எனவே நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போடு செயல்பட்டதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், நாம் இன்று திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறோம் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க பொழுது, அதை கேட்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். எதற்காக நன்றி என்று சொன்னால், அந்த தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு, என்ன பணி? உலகினுடைய மீட்பின் திட்டம். உலகினுடைய மீட்பின் திட்டம் என்ன? இந்த மக்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி அவர் இறுதியிலே கல்வாரி மலையிலே உயிர் தியாகம் செய்ய வேண்டும். இறுதி நாளில் அந்த இறந்த பிறகு அவருடைய உடலை கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ செய்கின்றார். ஆக இது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை எவ்வாறு ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், பங்கு தந்தையோடு இணைந்து கலந்து ஆலோசித்து அதை முன்னேற்பாடாக ஏற்பாடுகள் செய்து அதை செயல்படுத்திய பிறகு அதனுடைய நிறைவை, மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு நன்றியும் பாராட்டுகளும் சேர்ந்து இருக்குமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் கடவுளும், தந்தை கடவுளும் ஒருவருக்கொருவர் அங்கு தங்களுடைய அந்த மீட்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு தனது உயிரை கையளித்து இறுதியிலே உயிர் தெழுகின்றார். ஆக இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். எப்படி என்று சொன்னால், நீர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கேற்ப நான் என்னுடைய உயிரை இந்த மக்களுக்காக கையளித்தேன். இந்த மக்கள் அதை 3ஆம் நாளிலே நீர் என்னை உயிர்த்தெழ செய்தேன். நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், அதே போன்று நீங்களும் இந்த வார்த்தையை காப்பாற்றி இருக்கிறீர்கள், என்னை 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ செய்திருக்கிறீர்கள், எனவே உமக்கு நன்றி என்று சொல்கின்றார்.
அதே போல நான் உம்மை இன்று மாட்சிப்படுத்தி இருக்கிறேன். அதே போல என்னையும் நீர் அந்த மாட்சியை கொடுத்தருளும். எவ்வாறு தொடக்கத்தில் என்னை மாட்சிப்படுத்தினீரோ அதே போல இப்பொழுதும் நீர் என்னை மாட்சிப்படுத்துகிறீர் என்று சொல்லி கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றி அதை தன்னுடைய மக்களுக்காக அதை தன்னுடைய உயிரை கையளித்தார். அதனுடைய அடையாளமாக கடவுளும் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனுடைய விளைவாக அதற்குரிய பரிசாக கடவுள் அவரை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே உயிர்ப்பித்து அவரை விண்ணகத்திலே ஏற்றி கொண்டிருக்கின்றார். ஆக கடவுளுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகின்றோமோ அவர்களை எல்லாம் கடவுள் உயர்த்துகின்றார். இதுதான் இந்த பகுதியில் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய மகனுக்கே கடவுள் இந்த அளவிற்கு மாட்சிப்படுத்துகிறார், வாழ்வை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நமக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுப்பார். எனவே இந்த திருப்பலியிலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆமேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய், உடைந்த மண்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, பலியாய் மாற்றும் என்னையே, பதரை போன்ற வாழ்வையே பயன்படுத்தும் தெய்வமே, என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய். கோதுமை மணியாய் உடைந்து நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்து நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலி பொருள் நானையா, என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. அன்புமிக்கலும் என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கை நின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய நவநாளில் நாங்கள் உமக்கு கொண்டு வருமே காணிக்கைகளை ஏற்றருளும். உமக்கு உமது திரு அவைக்கு நல்ல ஆயன் என்னும் எடுத்துக்காட்டை நீர் அருள திருவுளமானீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் நீங்கா இடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியானுடைய நவநாளில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பச்சுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். எனவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி சேர்த்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதும ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டோர் பெயரால் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அறிகின்ற அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்திறமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நான் இருந்தது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியால் சோலை மலரும் எங்குமே. எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே.
உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உயிருமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய நவநாள் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தது போல நாங்களும் கடவுளுக்கு ஏற்ற மக்களாக கீழ்ப்படிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரமன் முன் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உன் நினைவால். பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரமன் உன் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உன் நினைவால். தவிக்கும் உள்ளம் தன்னை உயர்த்த தருமம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகுக்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பாப்பானவர் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் உத்திரையில் இருக்க ஆன்மாக்கள் மோட்சம் சேரும்படியாகவும் தந்தையிடம் அனைவரும் மன்றாடுவோம். எங்கள் அனுதினவே எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீர்வு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உளவிடாத தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அஜேஷ்ட மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அதில் இருப்பது போல எப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஆமென். புனித மரியாயே, எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே,
புனித மிக்கேலே கப்பேலே ரபேலே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே